அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி குடிச்சிங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் வேலை கிளம்பிட்டுருக்கீங்களா? பாருங்கள், இவங்க தான் எங்கள் வீட்டு காவல் தெய்வம். பாருங்கள், நைட்டெல்லாம் வந்து காவல் காத்துட்டு படுத்துருக்காங்க அசதியாக. பார்த்தீங்கன்னா அப்படியே வருவோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுதான் சந்தன மல்லி கொடி. தினமும் லைவ் பூ வச்சுட்டு வரேன் பார்த்தீங்களா? ஏன் இந்த இடத்துல பூ வச்சுட்டு வரீங்க, ஏன் இந்த இடத்துல பூ வச்சுட்டு வரீங்கன்னு கேட்குறேன் பார்த்தீங்களா? அப்புறம் நான் வைக்கலாம், வேறு யாருங்க வைப்பா அந்த பூவெல்லாம் சொல்லுங்கள்? அதை மேலே போகுது பாருங்கள். மேலே பாரு பூவெல்லாம் நான் பறிச்சுக்குவேன். கீழே இருக்கிற பூவெல்லாம் பறித்து எங்கள் அம்மா சாமி படத்துக்கு போடுவாங்க. அப்புறம் அவங்களும் வச்சுக்குவாங்க, அம்மாவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்தோம்னா பாருங்கள், இப்படி வந்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் அழகுக்கு இருக்கிற செடி தான். சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேண்டா ரோஸு. ஃபேண்டா ரோஸ் பூத்துருச்சு. இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கற்பூரவள்ளி இலை சளிக்கு ஜுரத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெருசாக வெறும் வயிற்றுல கூட காலையில் எழுந்திரிச்சு மென்று சாப்பிட்டா சளியெல்லாம் தீந்துடும். அப்படியே போவோம், வாங்க கொல்லைக்கு போவோம். கற்றாழி சிம்மி வரியா? வா வா வா, வாடி தங்க குட்டி வா. இதான் மாதுளம் பிஞ்சு பாருங்கள். மாதுளம் பிஞ்சு இப்போ தான் வச்சுருக்கு. பூ நிறையா வச்சுருக்குங்க. பூ நிறையா பிஞ்சுலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுல்ல. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜாஸ்மின் முட்டு நிறையா இருக்குதுலேயும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ. ஒத்த செம்பருத்தி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுவும் ஒரு அழகு பூ தான். இது காக்கட்டா மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, காக்கட்டா பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூச்செடி இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் ரோஸ். இங்கே பாருங்கள், பன்னீர் ரோஸு இதா. இது வந்து முருங்கை மரம். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் இப்போ வந்து வருது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். இங்கே பாருங்கள், இது சப்போட்டா மரம். இதில் பிஞ்செல்லாம் ஒன்றுத்தையும் காணோம். இப்போ தான் பூ வச்சுருக்கு. இதோ இருக்குது பாருங்கள் பிஞ்சு, தெரியுதுங்களா? ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. இல்லவே இல்லைன்ட்டுனா வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போகலாம். பாருங்கள், குண்டு மல்லி. இது வந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோஸ் மாதிரியே இருக்கும் அந்த ஜாஸ்மின். இதை பாருங்கள், அப்புறம் நிறைய பூக்குங்க. இதெல்லாம் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும். பறிக்கிறதுக்கு முடியாது, அந்த அளவுக்கு நிறையா இருக்கும். எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் நான் தாங்க வச்சு ஆகணும். பாருங்கள், இதில் பாருங்கள், கொய்யா மரம் எல்லாம் எங்கள் அம்மாவோட இது தான். எங்கள் அம்மா தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்குறது எல்லாமே அம்மா தான். உரம் வைக்கிறது, மற்றபடி க்ளீன் பண்ணுறது, தோட்டம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் அம்மா. எனி டைம் தோட்டத்தை க்ளீன் பண்ணுறது தான் அம்மாவுக்கு வேலையே. பாருங்கள், இதெல்லாம் காக்கட்டான் பூ தான். இதுலேயும் பூக்குங்க, நிறைய பூக்கும். இந்த பூ சீசன் இல்லாத டைமில் இந்த பூவும் பூக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ரோஸ் காட்ட போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது பாருங்கள், ஒரே கிளையில் 3 ரோஸு பாருங்கள். ஒரு காம்பில் 3 ரோஸ் இருக்குது பாருங்கள், பெங்களூர் ரோஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லோ ரோஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோஸ், எல்லோ ரோஸ் பாருங்கள். அப்புறம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் போனோம்னா அப்படியே ஏதோ முருங்கை மரம், கொய்யா மரம் காமிச்சிட்டேன்னா அந்த கொய்யா மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி, அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செம்பருத்தி. அது இதெல்லாம் பூக்கலைங்க, பூ இல்லை. அதெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சுட்டாங்க அப்படி இருக்கு அம்மா. எங்கள் வாஸ்து மிளகா, இந்த வாஸ்து மிளகாய் யாரும் வீடு வாங்கி மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட முடியல
அதுக்கு ஒரு இதுவே வரலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வாஸ்து செடி வாங்கி வைங்க. வச்சிங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டுற யோகம் வந்துடும். அது உண்மைங்க, அது சத்தியம். எப்படியாச்சும் கடன் உடனே வாங்கியாச்சும் வீட்டை கட்டிடுவோம். இந்த வாஸ்து மிளகா வச்சோம்னா அவ்வளோ நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வாங்குறேன் காக்கட்டான் செடி. அப்புறம் வந்து இதுவும் மல்லி செடி தான், குண்டு மல்லி. இது பார்த்திங்கன்னா இதுவும் பன்னீர் ரோஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம். இதுதான் இந்த வாட்டி ஒன்றும் பிஞ்சுலாம் ஒன்றும் வைக்கலைங்க. ஏகப்பட்ட பிஞ்சு வச்சு ஏகப்பட்ட காய் சாப்பிட்டோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சும் இல்லை, ஒரு காயும் இல்லை. அவ்வளோதான் உறவுகளை. எங்கள் தோட்டத்தை நான் சுற்றி காமிச்சிட்டேன். பூ நிறைய பூக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிற நேரமாக தெரியல, பூவே காணோம். எல்லாம் பறித்து சாமிக்கு போட்டாங்க நம்மள இருக்க அம்மா. சரிங்க உறவுகளே, எல்லோரும் பாருங்கள். டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி உறவுகளே, நன்றி.